வணக்கம் என் இனிய உறவுகளே, உங்களோடு இன்று நான் பேச இருப்பது பொச்சாவமை அதிகாரத்தின் 5வது திருக்குறள். வருமுன் காத்தல் என்பது ஒரு பண்பு, மிகச்சிறந்த ஞானம். இதை அனைத்து அரசியல் தலைவர்களும் மன்னனும் குடும்பத் தலைவர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இது குறித்து வள்ளுவம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம் வாங்க. இந்த 5வது குறளில் இதற்குரிய விடையானது அமைந்திருக்கிறது. முன்னூற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்னூற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். எவ்வளவு அற்புதம்! 2 லைன் தான், ஆனால் மிகச்சிறப்பு. முன்னூற காவாதான், முன்கூட்டியே இந்த செயல்கள் நடைபெற்றுவிடும் என்று கணிக்காதவன். ஏன் கணிக்க முடியாதவனால? இந்த மறதி என்கிற பண்பு அல்லது கவனக்குறைவு. அதுதான் அந்த பொச்சாவாமை அதிகாரத்தில் வள்ளுவம் எடுத்துரைக்கிறது. தவறு செய்தவன் இழுக்கியான், முன்னூற காவாது இழுக்கியான், முன்கூட்டியே இந்த செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்று திட்டமிடாதவன், தன்னுடைய பிழையை அந்த துன்பம் வந்த பிறகு அனுபவிக்க நேரிடும். சின்ன உதாரணம் என்னன்னா, மழை வருது, வருஷம் மழை வருது, வெள்ளம் வருது, மக்கள் தவிக்கிறார்கள், வீடுகளை இழக்கிறார்கள், தண்ணி நிற்கிது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் நன்கு கவனித்து அதுக்கு முன்னாலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா வருஷமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்குது கண்கூடாக நாம் பார்க்கிறோம். அதில் அரசனுக்கு கெட்ட பெயர், மக்களுக்கு மீள ஒண்ணா துயர். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை அற்புதமாக இன்னொரு குறளில் இன்னொரு பாடல் ஒன்று கூட நமக்கு சொல்லும். துடுப்புகளில்லா படகு அலைகள் அடிக்கின்ற திசைகள் எல்லாம் போகும். துடுப்புகளில்லா படகு அலைகள் அடிக்கின்ற திசைகள் எல்லாம் போகும். தீமையை தடுப்பவரில்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். இந்த பாடல் இதுவும் நல்லாயிருக்கும். அதாவது எப்பயுமே வாழ்க்கையில் திட்டமிடுதல் வேணும். அந்த திட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்கவில்லை என்றால் அந்த காலத்திற்கு உண்டான துன்ப நிலையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. இதைத்தான் வள்ளுவம் நமக்கு கூறுகிறது. துன்பங்கள் வருவதற்கு முன்பாகவே அவற்றை கணித்து திட்டமிட்டு செயலாற்றி அந்த துன்பத்தை நாம் நீக்கிக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு திட்டமிடாமல் தவறு செய்துவிட்டால் அந்த தவற்றிற்காக நாம் பின்னாளில் நிச்சயமாக வருந்த வேண்டி வரும். அதிலிருந்து யாரும் மாற முடியாது என்கிறது வள்ளுவம். வருமுன் காப்போம், வளமாய் வாழ்வோம். நன்றி.